ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் மக்களுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதை செய்து கொடுக்கின்ற பொழுது உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை போடுவதும் அந்த மக்களுக்கான பணிகளில் இடையூறு ஏற்படுத்துவதுமாக கடந்த சில மாதங்களாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக உக்கடம் பகுதியில் அங்க ஒரு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஏடிஎம் போட்டு கொடுக்கும்போது அங்க இருக்கிற கவுன்சிலர் அத பிரச்சனை ஏற்படுத்ததுனால அந்த அப்படியே தடையா அது நின்றுட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் 80 அடி ரோடு பகுதியில் குறிப்பாக அதிகமாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த பகுதி மக்களுக்கு ரேஷன் கடை இல்ல, பக்கத்துல ரேஷன் கடை வேணுங்கிறதால இந்த வருஷம் அந்த புது கடை கட்டுறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கும். அதுக்கிடையில இங்க கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஏடிஎம் வச்சு கொடுக்கணுங்கிறத ஏற்கனவே கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட அனுமதி வாங்கி அதற்கான பணிகளை துவக்குகின்ற பொழுது இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அதை பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு தடை ஏற்படுத்துறாங்க என்று அந்த பகுதி மக்களிடமெல்லாம் சந்திச்சிருக்கோம். அவங்களோட கோரிக்கையை கையெழுத்தும் போட்டு கொடுக்காங்க. நிச்சயமாக இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளரிடம் பேசி இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க என்ன தேவையோ ஒருங்கிணைந்து பணி செய்ய வேண்டும். தேர்தல் அப்படின்னு கட்சி சார்பாக நிற்பதும் தேர்தலில் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது அது இயல்பானது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக மாறிவிட்டால் மக்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அறிந்து நாம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இங்கு ஒரு தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் எல்லா விதத்திலும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க எந்த அரசியலும் பார்க்கறதே இல்லை. ஆனால் மக்களில் ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியில செய்யப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதை வேண்டுமென்றே செய்கிறார்களா இல்ல இதுல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் இது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை, கோரிக்கையை, அவர்களுடைய விருப்பத்தை அரசாங்கத்திடம் தெரிவிக்கிறோம். இது இல்லாம அங்கன்வாடி கட்டிடங்கள் மத்திய அரசு நிறுவனங்களுடைய CSR உதவியோடு தெற்கு தொகுதியில இன்று அங்கன்வாடி கட்டிடங்கள் புதிதாக எல்லா இடங்களையும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதன் வாயிலாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக அந்த அங்கன்வாடிக்கு சென்று வருவது என்பது முழுமையாக ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் அது பூர்த்தி செய்யப்படும். இதற்கென்று பல்வேறு நிறுவனங்களிடம் பேசிட்டு இருக்கோம். இவை இல்லாமல் இந்த வருடம் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்காக பாராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டருக்காக 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 4 மாத காலம் ஆகிறது. ஆனால் இதுவரை அந்த சென்டர் கட்டுவதற்கான நிலத்தை கூட இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் கொடுக்கல. அவங்க ஒரு இடம் கொடுத்தாங்க, அது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் ஒவ்வொரு முறையும் இதற்காக மாவட்ட கலெக்டர்கிட்டும் ஆணையாளர்கிட்டும் கேட்டுட்டே இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அதற்கான நிலம் என்பது வழங்கப்படவில்லை. இம்மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் எடுத்து வைக்கின்ற ஒரு முக்கியமான மக்கள் நல ஒரு ப்ராஜெக்டுக்கு எல்லாமே மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்காதது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஆனால் தெற்கு தொகுதியிலே நாங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் அவசரத்தை புரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.